விக்னேஷ் ரோகிணேஸ்வரம். ஏய் போதுமாடா, வேணுன்னா இன்னொரு கிரில் கூட வாங்கிக்கடா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எங்களை திட்டுறாங்கடா, பையனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இன்னும் சப்பாத்தி வச்சு லைட்டாக மயன் வச்சு செல்லே விட்றாங்கப்பா, வீட்டுக்கு கூட. கல்பாக்கத்தில் நியூ சர்க்கார் சில்க் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் கடை இருக்குது. அடுத்த வாங்கி தான் நினைக்கிறேன். சுத்தமான உருட்டு. மூலமா ரெண்டு மூலமா தெரியும்ல, வைக்க தெரியுமாவா? அவ்வளோண்ணா, இதுண்ணா கீழையா? சைடு அமுகமா? சைடு அமுகமா? அந்த சூப்பராக இருக்கு. பூ நிற்குது. ஓகே, சூப்பராக இருக்கு. தேவையானிக்கு எதுவுமே வச்சிரு, நீ வச்சிரு. என்ன சைஸ்? அது வந்து 12. இந்த சைஸ் அது எவ்வளவு? 1900 ரூபாயா? 900 ரூபா. அப்படியே பண்ணியாச்சா? பண்ண மாட்டாங்க, நாளைக்கு வந்து வாங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஃப்ரேம் பண்ணுறது உடனே கிடைக்காது. இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள். அதனால் கல்பாக்கத்தில் உள்ள அந்த அனுபுரம் கருமாரியம்மன் கோயில் உள்ளே வந்திருக்கோம் கோயிலுக்கு. தேங்காய் பழம் வாங்கினேன்ட்டேன். போய் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருவோம். ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் திருமண நாளுக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபோட்டோ பிடிச்சாச்சு. முதல்ல வரும்போதே பூ வாங்கி வச்சாச்சு. இப்போ அடுத்து புடவை எடுக்க போகிறோம். எங்களுடைய திருமண நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சேலத்தில் இருந்தோம். ஏதோ தெரியாத ஊரில் இருந்தோம். அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஃபுல்லாக மழை வேறு. அப்போ பார்த்திங்கன்னா தேவயானி விக்கியும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ட்ரீட் வச்சாங்க. அது திருப்தியாகி போச்சு அன்றைக்கி. இருந்தாலும் திருப்திக்காக வச்சுட்டாங்க. ஆமாம், இருந்தாலும் கோயிலுக்கெலாம் போகலன்னு மனசு வருத்தம் தான். அதனால் மறுநாள் ஊருக்கு வந்தோடனே நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து புடவை எடுக்க போகணும். அடுத்து அவ்வளோ தானடா, வீட்டுக்கு போயிடலாமா? புடவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சோம்ல, நீங்கள் எங்களுக்கு வைக்கணும். பார்த்தீங்களா, பசங்க கெட்டிக்காரங்க. ஓகே, ஓ பதிலுக்கு
அங்கே இரநூறுவாய்க்கு 400 மேட்ரு முடிச்சிட்டிங்க. இப்போ இங்கே போனால் இந்த ரேட் அதிகமாகுமாடா? அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, பசங்க சொன்ன மாதிரி ட்ரீட் வச்சுருவோம். ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பிடாத ஐட்டமாக ரொம்ப நாளாக சாப்பிடாத ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. சாப்பிடாத ஐட்டம் எதுவும் கிடையாது. இல்லை, ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். முதல்ல விக்கி உன்னை தானே கேட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டியில் வந்து எல்லா சப்ஸ்கிரைபரும் என் மேலே எங்கள் மேலே கோவண்டா. என்ன தெரில என்னென்ன எனக்கு வந்து நீங்கள் கேட்டு தான் வாங்கி தரீங்க. ஆனால் வெளியே போய் சாப்பிட எனக்கு பிடிக்கல. நம்ம வீட்டில் செய்கிற எனக்கு இல்லையா, அதனால் அவ்வளோ பிடிக்கல. டேஸ்ட்டாக இல்லை. அது இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது விக்கிக்கு பிடிக்காது. அதனால விக்கிக்காகவே நாங்கள் டூவீலரில் போனால் பார்த்தோம். விக்கிக்கு பஸ்ஸில் வந்தால் வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும். ஆமாம், அது இல்லாமல் எங்களுக்கு நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்சோம். ஏன்னா யாரையும் பார்க்க முடியல. ஒரு ஆளை பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். திருமலைக்கு போகும்போதே அவனுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அதில் வந்து டூவீலர் போகலாம் நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப டவுனில் போகுமா, பிரேக் அதிகமாக பிடிக்க வேண்டியது இருக்கனால அது கண்டிப்பாக அவசியமாக போக வேண்டியதாக போச்சு. பஸ்ஸில் அவனுக்கு செட்டே ஆகலை. அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடுன்னு பார்த்துக்கோங்களேன். ஊட்டிக்கு நாங்கள் போயிட்டு வந்த செலவுகள் எவ்வளோ ஆச்சுன்றதை நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும், அதாவது நாங்கள் போயிட்டு வந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா அந்த லாங் வீடியோவில் நீங்கள் கேள்வி அந்த கமெண்ட்ஸில் கேட்டு வைங்க. உங்களுடைய பேரை படித்து உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அது தனியாக ஒரு வீடியோ வரும். எந்த வீடியோவில் கமெண்ட் கொஸ்டின் கேட்கணும் அவங்க? இந்த வீடியோவில். கல்பாக்கத்தில் நியூ சர்க்கார் சில்க் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் கடை இருக்குது. அடுத்த வாங்கி தான் நினைக்கிறேன். சுத்தமான உருட்டு. இல்லாத கலராக பார்த்து வச்சுக்கல. இந்த கலர் இல்லையா, அந்த கலர் பார்த்து நல்லா இருக்குமா? நான் சொன்னோன்னே எடுத்து பார்க்குறியே, பரவாயில்லையே. பிடிச்சி போன சாரி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் சொல்கிறாங்க. 1500 ரூபா வருது. சரி, வேறு சாரி எதுவும் பிடிக்கல, அதான் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. அதே 1350 ரூபா. சரி, ஓகே. பட்டு படத்தை மாதிரி ஓவராக செட்டு பில்டப் பண்ணிட்டு பக்கத்தில் நல்ல கடை இருக்குது. நகை கடையா? இப்போ விற்கிற ரேட்டுக்கெலாம் வாங்க முடியாது. 1 லட்ச ரூபா செய்குழி சேதெல்லாம் சேர்த்து ஒரு போனது. சரி, அதுக்கு எனக்கு ஈடாகாதுல்ல, வாங்கி தரலாம்ல. ஏதாவது ஹோட்டலில் போய் கஞ்சி தான் குடிச்சு போவோம். ஆமாம்மா, அந்த கஞ்சி அளவுக்கு ஈடாகாதுல தங்கம். போனால் போது விட்டுருவோம். ஊட்டிக்கு தான் நிறைய செலவு பண்ணிட்டாரு. நம்ம ஹோட்டலுக்கு போகணும். ஏடா, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கிரில் சிக்கன் பிடிக்கும். சிக்கன் பிடிக்கும். சிக்கன் பிடிக்கும். கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. கிரில் தான் அதிகம் பிடிக்கும். இப்போ வீட்டில் சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, அப்புறம் மீன் ஒரு வேறு இருக்குது. ஸோ அதனால் கிரில் சிக்கன் மட்டும் வாங்கிக்கோங்க. சரியா? ஃபுல் வாங்கிக்கலாம். ஃபுல் வாங்கிக்கோங்க. ஒரு ஃபுல் கிரில் சிக்கன். அவ்வளோ, அது மட்டும் இப்போ ஸ்டார்ட்.
ஒரு பிளேட் 2 பேர் பிளேட்டா? ஆ 2 பேர் ஒரு பிளேட்டா? நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம். நீ கல்யாணம் இல்லை ஆ அதுக்காக 2 சப்பாத்தி இங்கே வச்சா அப்படி அவங்களுக்கு போய் இது கரெக்டாக பிடிச்ச கிரில்லை பார்த்து வாங்கிட்டாங்க. பசங்களுக்கு கொடுப்பா. நம்மளுக்கு ஸ்பெஷலாக வச்சாங்க சேலத்தில். போதும் தாங்க ஒரு சப்பாத்தி வச்சு. ஆஃபா பண்ணுங்க. ஆமாம். ஏய் போதுமாடா, வேணும்னா இன்னொரு கிரில் கூட வாங்கிக்கடா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எங்களை திட்டுறாங்கடா, பையனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே நான் தனியாக வச்சிட்டேன். வேறு என்ன பண்ணலாம்? நல்லாக்கா? நீங்கள் அப்புறம் ஏதாவது வாங்கி அப்போ நீ அம்மா கூப்பிட்டு அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும். அவனு தான் இருக்கா? சூப்பராக இருக்குது. இன்னும் கிரில் சூப்பராக இருக்குது. வாங்கி தோட்டுல ஆ அத்தை வாங்கி போயிட்டாரு. சப்பாத்தி கேட்கல மட்டும் நல்லாயிருக்கும். வச்சு இன்னும் சப்பாத்தி வச்சு லைட்டாக மேலே வச்சு அவன் செல்லே விட்றாங்கப்பா வீட்டுக்கு கூட. இதோட இந்த ஹோட்டலுக்கு 3வது வாட்டி வரும். விக்கி பிறந்தநாளைக்கு வாட்டி வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் ஒரு வாட்டி 2024 கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாட்டி வந்திருக்கோம். பிடிச்சிருக்காடா? ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அவங்க தனியாக 2 எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம எந்த காலி பண்ணுறான்னு பாருங்க. பசங்க 2வது ஒரு மைனஸ். தம்மாத்தோட கப்பு 4 பேர் போட்டு வாங்கி கேட்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்காதீங்க வச்சுருந்து. நாங்கள் 4 வாட்டி கேட்போம். இங்கே வந்து மற்ற எல்லாமே ரேட் அதிகம் பண்ணிச்சுங்க. சைடிஸ் எல்லாமே ரேட் அதிகம். கிரில் சிக்கன் நல்ல ரேட், கரெக்டான ரேட்டில். இது தந்தூரி இருக்கா? ஆப் தந்தூரி. மறுபடியும் ஆப் தந்தூரி ஆர்டர் பண்ணிக்கிறோம். நான் எதுவுமே சாப்பிடல. ஒன்லி சிக்கன் மட்டும். 2 கிரில் 1 ஆப் தந்தூரி. சாப்பிடுங்க. கிரில் காலி பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு கிரில் வாங்கி கொடுத்தது திருப்தி ஆயிடுச்சு. ஆ. ஆனால் உங்களுக்கு திருப்தி ஆக கொடுக்குது. தந்தூரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு திருப்தி ஆகலையா? அட சாப்பிட்டு காலி பண்ணி வைடா. மீதி தான் நான் சாப்பிட்றேன். அதாடா நீ சாப்பிடும் முதல்ல. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ சாப்பிடு. அதான் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். பாரு சூப்பராக வந்து பாரு. ஆனியன் லெமன் பாரு. இந்த லெமனை வந்து புரிஞ்சு இதில் டிப் பண்ணு. இதில் டிப் பண்ணு. தந்தூரி சிக்கன் சூப்பராக இருக்குது. ஆனியன் ரைட்டாக டிக் பண்ணி கிரில்லு தந்தூரி எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னம்மா? நல்லா இருக்கே. சாப்பிடு. தேவானி அது வைங்க. தேவானி ஒரு லெக் பீஸ். தந்தூரி லெக் பீஸ். எனக்கு கிரில் லெக் பீஸ் சொல்லுது, அப்பாவுக்கு தந்தூரி லெக் பீஸ். ஆனியன் சாப்பிடுங்க. இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சது எங்களுடைய திருமண நாள். பசங்களோட சூப்பராக போய் கோயிலுக்கு போயிடாச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி தரல இருந்தோம். ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? அப்போ கேளுங்க. வேணாம்மா, யோசிச்சு சொல்லாத. கரெக்டாக டக்குன்னு சொல்லு. டக்குன்னு சொல்லு. வேணும்ப்பா. நல்லதாக முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.